எங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க? எத்தனை கிலோ? திருவள்ளூர்லேருந்து வரீங்களா? ஓ, அங்கேருந்து இங்கே வந்து இருக்குங்களா? திருவள்ளூர் தொகுதி செயற்குழு உறுப்பினர். ஸோ இது லைக் ரொம்ப சர்ப்ரைஸான இது. ஓகே, சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேனாக இருந்து இப்போ வந்து இந்த மாதிரி வின் பண்ணி ஒரு சிஎம் ஆகிறது வந்து என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து லைக் ஒரு பெரிய விஷயந்தான் அது. ஓகே, அதாவது நம்ம பார்த்து வளர்ந்து இப்போ அவர் தலைவராக நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது வந்து பெரிய இது. ஓகே, ஸோ எக்ஸைட்டட். ஓகே, ஸோ அந்த 5 இயர்ஸ் எப்படி இருக்குது, எப்படி போகுது, அடுத்த 5 இயர்ஸ் வரணும், கண்டினியூஸாக வரணும். ஓகே, அதுதான் வந்து ஆசை. ஜோசப் விஜய் இன்னும் நான் சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அந்த ஒரே ஒரு லைனுக்காக தான். ஸோ அதுதான் அந்த ஒரு லைனுக்கு அதுதான் எக்ஸைட்டிங் மூமெண்ட்டு. அது என்றைக்கு எப்படி நல்லபடியாக நடக்கணும். ஓகே, ஆக்சுவலி இப்போ இருக்க இது பார்த்திங்கன்னா ஈவன் எம்ஜிஆரோடவே வந்து நம்ம தலைவர் மட்டும் தான் வந்து ஃபஸ்ட் டைமு ஒரு டெபியூட்டில் 38% மேலே வருது வந்து நம்ம இது மட்டும் தான் தலைவர் தான். ஸோ இதே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. ஓகே, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன்னும் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ எவன்லாம் தப்பாக பேசுகிறான் எவன்லாம் இருக்கா அவனுக்குலாம் வந்து ஒரு பெரிய செருப்படி. அவனெலாம் எப்போ வெளில வருவான்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரோ. ஆக்சுவலி நான் இங்கே இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஹைதராபாத்தில். இந்த எலெக்ஷனுக்காக மட்டுமே நான் இங்கே வந்து ஒரு 10 நாள் இங்கே தான் இருக்கேன். நான் இங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிசல்ட்டுக்காக தான் இங்கே இருக்கேன். முடிச்சுட்டு இப்போ வின் பண்ணதுக்கப்புறம் தைரியமாக நான் வந்து திருப்பி ஹைதராபாத் போவேன். ஸோ அந்த ஆர்வமாக வந்து நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் எல்லாமே வந்து தளபதிக்காக மட்டும்தான். ஸோ வின் பண்ணது வந்து இட்ஸ் லைக் ஒரு பர்சனல் வின் மாதிரி, எல்லாருமே நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு பர்சனல் வின். அதுதான், அதாவது நம்ம அண்ணன் நம்ம ஃபேமிலியில் ஜெயிச்ச ஒருத்தர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் வின். அதுதான் சூப்பராக இருக்கும். இந்த 5 இயர்ஸ் வந்து இன்னும் வந்து நிறையா டேர்ம்ஸ் வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அதுதான், அது ஒரு இது பில்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். தேங்க்ஸ். I don't know Tamil. I'm from Hyderabad. So I just came from it. ஆனால் நான் சப்போர்ட்டு, எனக்கு சப்போர்ட்டாக வந்தது. கிடைக்கல. ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த டிவிகே உள்ள உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தலைவரை உருவாக்கிக்கிறோம். இன்னைக்கு இவர் வந்தால் இந்த நாடு வளர்ச்சியடையும், நாட்டு மக்களை வளர்ச்சியடையும், நிறைய திட்டங்கள் வரும், நிறைய இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து எந்த கொடுமையெல்லாம் நினச்சி எதுவுமே இனி நடக்காது, எல்லாமே மாற்றங்கள். தொண்டர்களும் திரும்பவும் இருப்போம். எக்ஸிட் போல் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னாங்க, நம்ம டிவிக்கே வந்து எங்கேயுமே வராது, ஒன்லி வந்து தற்கூரி சொன்னாங்கல்ல, தற்கூரி கூட்டம் ஒரு கட்சிக்காரர் சொன்னாரு, நம்ம அண்ணனை போய் காணா போயிடுவான்னு கேட்டாரு. அந்த கட்சிக்காரர் காணா போயிட்டாரு, அந்த கட்சி காணா போச்சு, அந்த கட்சி வராது. நம்மள எப்படின்னா இன்னொருத்தர் சொன்னாரு, சேப்பாக்கத்துல ஜெயிக்க மாட்டாங்க, அங்க ஜெயிக்க மாட்டாங்க, இங்க ஜெயிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சு கடைச்சிட்டு வரோம். சென்னை தொகுதியா நம்ம தலைவர் அடிச்சு நெருங்கிட்டு வந்துட்டாரு. எப்போதுமே முதல்வர், 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல்வர், ஜென்மத்துக்கு முதல்வர் நமது தளபதி தலைவர் அண்ணன். எல்லாமே பசங்க இளைஞர்கள் மட்டும்தான், இளைஞர்களே வயசானவங்க எல்லாமே இங்க இருக்காங்க. அப்பாவோட மனநிலை என்ன? ஏன்னா அப்பாவோட தமிழகத்துல அப்பா மனநிலை வந்து 1000க்கு ஆசை
ஆசைப்படுறவங்க தான் அப்பாவோட மனநிலையா இருக்கும். ஆயிரத்துக்கு யாரும் ஆசைப்படல. ஆயிரத்துக்கு ஆசைப்படாம நாளைக்கு என் பிள்ளை வாழ்க்கை என்னவோ இனிமேல் லஞ்சம் ஊழல் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒழிஞ்சிடும். பாபு வெற்றி, ஸ்டாலின் தோல்வி. நாலு இன்னைக்கு அக்கின் நட்சத்திரம் ஆரம்பம். அக்கின் நட்சத்திரம் ஆரம்பம்னா சூரியன் வந்து அதிகமா சூரிய காலத்து இருக்கணும். ஒரிஜினல் சூரியனே மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைந்த நாள் அண்ணன் சீராயிட்டாரு. மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும், பெண்களுக்கு சரியான விஜய் வந்து வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தோட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாமே எங்க விஜய் எல்லாமே. இது சாதாரண வெற்றியே கிடையாது, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி. 65 வருஷம் அரசியலையே இத்தனை % ஓட்டு பதிவானதும் கிடையாது. இது ஒரு சரித்திரம். இது ஒரு சரித்திரத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எங்க அண்ணன். அவருக்கான வெற்றி தான் இது. டிவிக்கு நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ. இந்த 5 வருஷத்துல அவங்க தான் வந்து இவ்வளவு கடன் எடுத்தாங்க. கடன் இவ்வளவு கடன் ஆயிடுச்சுன்னா நாங்களே கடன் எடுக்க சொன்னோம். இல்ல அவங்களே வந்து கடைசி 5 வருஷம் முடியிற டைம்ல ஒரு 6 மாசத்துல வந்து பஸ் வாங்குவாங்களா, ரோடு போடுவாங்களா, நாங்களே கேட்டோம். நாங்க கேட்டோமா? எங்களுக்கு சம்பாதிக்க திறமையில நாங்க படிக்கிறோம் ப்ரோ. கவர்மெண்ட் ஸ்கூலு சொல்லி எல்லாமே பண்றாங்களா? என்ன பண்ணா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீட்டு தேர்வுன்றீங்க. മാതാവിനെ ഞാൻ ഇവിടെ അടിച്ചു, മാതാവിനെ അടിച്ചു ഞാനിവിടെ. മാതാവിനെ അടിച്ചിട്ട് വെറുതെ പറയുന്നല്ല. അതിന്റെ തെളിവ് എന്റെ കയ്യിലുണ്ട്, വീഡിയോ ഉണ്ട്, അതിന്റെ ഡേറ്റ് ഉണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. മാതാവിനെ പ്രാർത്ഥിച്ചു. കേരളത്തിൽ കോൺഗ്രസ് വരാനും തമിഴ്നാട്ടിൽ വിജയ് സാർ വരാനും. കാരണം എംജിആർ സാറിന്റെ മാത്രം മതി. വിജയ് സാർ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ ഇവിടെ പാവങ്ങൾക്ക് വേണ്ടുന്നതെല്ലാം ചെയ്തു കൊടുക്കും. വീടില്ലാത്തവർക്ക് വീട് കൊടുക്കും, വീടില്ലാത്തവർക്ക് വീട് കൊടുക്കും, ഭക്ഷണമില്ലാത്തവർക്ക് ഭക്ഷണം അദ്ദേഹം കൊടുക്കും. അത്യാവശ്യം എല്ലാ കാര്യവും അദ്ദേഹം ചെയ്തോളും. അതായത് എംജിആറിന്റെ മോൻ എന്ന് പറയാം. എംജിആറിന്റെ പിറക്കാതെ പോയ മകൻ, എംജിആർ സാറിന്റെ പിറക്കാതെ പോയ മകൻ. വിജയായിരിക്കും ഇവിടുത്തെ മുഖ്യമന്ത്രി. ഇവിടുത്തെ മുഖ്യമന്ത്രി വിജയ തന്നെയായിരിക്കും. വിജയന് ഇഡി വന്നിട്ട് എന്തൊരു ശല്യം ചെയ്യണോ? കുറെ ശല്യം, അതായത് കുറെ ശല്യം ചെയ്തിട്ടാണ് BJP-യിലേക്ക് പല ആൾക്കാരും പോകുന്നത്. അവരുടെ ആൾക്കാരുടെ അങ്ങനെ BJP
BJP ഭയങ്കര ശല്യമായിട്ട് പോകുന്നുണ്ട്. അത് കേരളത്തിൽ പല സ്ഥലങ്ങളുണ്ട്. അങ്ങനെ ശല്യം ചെയ്ത് കഴിയുമ്പോൾ അവരെ അധ്വാനിക്കുന്ന പണം, ബിസിനസ് ചെയ്ത പണം, സിനിമകൾ ഉണ്ടാക്കിയ പണം വന്ന് ചുമ്മാ റേഡ് ചെയ്തിട്ട് വാരിക്കൊണ്ട് പോവാണ്. അതാണ് ഒരു കാര്യമില്ലാതെയാണ് എന്റെ പേര് ജിമ്മി ജോൺ ആണ്. എനിക്കൊരു പേടിയില്ല. എന്റെ പേടി കൊല്ലം. എനിക്ക് സാറില്ല. 65 വയസ്സായി. ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി ആകട്ടെ എന്നാണ് എന്റെ പ്രാർത്ഥന. വിജയ് ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി ആകട്ടെ. ഇങ്ങനെ പോയി കഴിഞ്ഞാൽ വിജയ് ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി ആയിരിക്കും. ആരും മാറ്റും. എന്റെ നാവും കൊണ്ട് എന്ത് പറഞ്ഞു അത് കറക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. കാരണം ഞാനൊരു നല്ലൊരു ഈശ്വര വിശ്വാസിയാണ്. വേളാങ്കണ്ണി മാതാവാണ് രക്ഷിച്ചത്. കേരളത്തിലെ കോൺഗ്രസിന്റെ മാതാവാണ് രക്ഷിച്ചത്. വേളാങ്കണ്ണി മാതാവാണ് രക്ഷിച്ചത്. എനിക്ക് യാതൊരു സംശയക്കുറവില്ല. ഞാൻ മാതാവിനോട് നന്നായിട്ട് പ്രാർത്ഥിച്ചിരുന്നു. എന്റെ മാതാവെ നാട് നശിക്കുന്നു, ജനങ്ങൾ തലമുറകളെല്ലാം നശിക്കുന്നു, ന്യൂ ജനറേഷൻ നശിക്കുന്നു. ദൈവമേ എന്ന് എന്നെ എന്തോ ഒരു ശക്തിയാണ് എന്നെ ഇങ്ങനെ വിടുന്നത്. എന്നെ ആരും കൂടെ വിളിച്ചിട്ട് വന്നതല്ല. അറിയോ, എനിക്ക് സങ്കടം വന്നാലും സന്തോഷം വന്നാലും ഞാൻ കരയും. എനിക്ക് ആരും ഒന്നും തന്നിട്ടില്ല. ഞാനിന്ന് വണ്ടിക്കൂലി എന്ന ഭക്ഷണം പോലും കഴിച്ചിട്ടില്ല. അതറിയോ, ഞാൻ അത്ര കഷ്ടപ്പെട്ടാണ് ജീവിക്കുന്നത്. അറിയോ, പക്ഷെ എന്റെ കഷ്ടപ്പാട് ഞാൻ ആരോടും പറയാറില്ല. എന്നെ എല്ലാവരും അവഗണിച്ചിട്ടിരിക്കുന്ന. അറിയോ, ഞാൻ എന്റെ ദൈവത്തെ വിളിച്ചോണ്ട് ആരുടെ കൂടെ നിന്നോ അവരെല്ലാം ജയിച്ചിട്ടുണ്ട്. അവരെല്ലാം നല്ല രീതിയിൽ പോയിട്ടുണ്ട്. എനിക്ക് നല്ല ഉറപ്പുണ്ട്. എന്റെ സർവശക്തനായ യേശു ക്രിസ്തു, പരിശുദ്ധ മാതാവ്, വേളാങ്കണ്ണി അമ്മയാണ് ഞാൻ നയിക്കുന്നത്. വേറെ ആരുമല്ല എന്നെ നയിക്കുന്നത്. എന്റെ വിജയ് സാർ വന്നല്ലോ, എനിക്കത് മാത്രം മതി. എന്റെ കേരളത്തിലെ കോൺഗ്രസ് വന്നല്ലോ, എനിക്കത് മാത്രം മതി. ഇനി എന്നെ ആര് വന്നാലും എനിക്ക് വിഷയമില്ല. എന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടു. എനിക്കത് മാത്രം മതി. എനിക്കൊന്നും വേണ്ട. എനിക്ക് കോടികളൊന്നും വേണ്ട. എനിക്ക് എന്റെ ഭാര്യ ഒരു മാനസിക രോഗിയായ ഒരു ഭാര്യയാണ്. ഞാൻ കുറെ സിനിമകൾ ഞാൻ ഞാൻ 65 വയസ്സാണ്. ഞാനിപ്പോഴും മാരത്തോൺ ഓടുന്ന ആളാണ്. 21 അറിയാം. കേരളത്തിലെ സാംസൺ ക്രിക്കറ്റ് താരത്തിനെ ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടു. അവന് കളിയിൽ നേടിക്കൊണ്ടേ ഇരിക്കണം. അവന്റെ പെരിയനുണ്ട് എന്റെ கையெடுங்க. நீங்க மட்டும் கொடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியாவிலேயே வந்து நம்ம பிள்ளையார கொடியில் போட்டது நம்ம அண்ணா விஜய் அண்ணா தான். ஆண்டவனுக்கே கோவம் வந்துருச்சு. இவங்க இந்த திமுக பண்ண அராஜகத்தில் வந்து ஆண்டவனுக்கே கோவம் வந்துருச்சு. அப்பா ஈஸ்வரனுக்கே கோவம் வந்து தான் நம்ம விஜய் அண்ணா அனுப்பிச்சு வச்சாங்க. அதை கொடியில் போட்டது மட்டும் இல்லை, தைரியமாக நின்று இப்போ சாதிச்சு காட்டிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவருடைய நீதி, நேர்மை, கடவுளுடைய ஆசீர்வாதம், நம்ம மக்களுடைய சப்போர்ட்டு, எல்லாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு வெற்றி பெறதுக்கு காரணம். இன்னொரு விஷயம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து கோயிலெலாம் இடிச்சிட்டாங்க. 260 கோயில்கிட்ட இடிச்சிட்டாங்க. ரொம்ப அழுதுருக்கோம். நாங்கள் 1 ரூபா 2 ரூபா அண்ணாமலர் கோயிலில் எங்கெங்கே கோயில் குளம் இருக்கோ அங்கெல்லாம் 1 ரூபா 2 ரூபாலாம் நாங்கள், அதாவது வந்து அதை வந்து எப்படி பிச்சைன்னு சொல்லுவாங்க, ஏசகன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நாங்கள் கோயில் கட்டினோம். அந்த கோயிலெலாம் இடிச்சிட்டாங்க. இப்போது திமுக ஆட்சியில் 20 லட்சம் கடை வாங்கி ஒரு அக்கா கட்டிருக்காங்க, வீடு கட்டிருக்காங்க. பொழைக்கிற வீட்டை திமுக இடிச்சிருச்சு. காரணம் கேட்டால் அரசாங்க இடத்துல இருக்கா. அப்படி பார்த்தா கால்வாசி வந்து ஃபுல்லாக அரசாங்கம், என்னது தமிழ்நாட்டில் கால்வாசி அரசாங்க இடம் தானே அரசியல்வாதி திமுக வச்சுருக்கு. அவங்களுக்கு ஒரு கடனை கூட போட்டு கொடுத்துருக்கலாம். நீ அரசாங்க சொத்தை இந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்கு நான் ஒரு 10 லட்சத்துக்கு அதை நான் விற்கிறேனே வச்சுக்கோ, நீ இதை சம்பாரிச்சு கட்டுனா கட்டிருக்கோம். ஆனால் அந்த வீட்டை இடிச்சிட்டு காலி பண்ண வச்சாங்க. ஹோட்டல் கடை வச்சிருக்கு தெருவில் ஒரு அக்கா, அதை இடிச்சிட்டு காலி பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கடவுள்னு இருப்பார், அவருக்கு ஒரு நீதி நேர்மை தெரியும். அதனால தான் அண்ணா வந்தார். நாங்கள் சந்தோஷமாக அண்ணாவுக்கு எல்லாருமே, அண்ணா எங்களுக்காக உழைச்சாங்க, நாங்கள் அண்ணாவுக்காக உழைச்சோம். இன்றைக்கி அதுக்கான வெற்றியை தான் கொண்டாட இங்கே வந்திருக்கோம். இல்லை, நான் வந்து விருதாச்சலம் வீரத்தமிழச்சி சீதா என் பேர். நான் விருதாச்சலத்தில் ஓட்டு சேகரித்து அங்கே வந்து அங்கேயே விஜய் என்ன தான், அதாவது வந்து அவர் பேர் விஜய் தான், அங்கே ஜெயிச்சிட்டார் அண்ணா. அது அப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களை கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஆனால்
விமர்சனம் எத்தனை பேர் பண்ணாலையும் கொளத்தூர் மக்களுக்கு தெரியும்ல நமக்கு யார் நல்லது செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால தான் இது ஜெயிச்சு. ஒரே காரணம் தான், நீதி நேர்மை அண்ணா கிட்ட இருக்கு, அதனால தான் ஜெயிச்சார். அதான் எந்த கொளத்தூர்னு இல்லை, தமிழ்நாடு புள்ளே இந்தியாவே ஆள போகிற விஜய் அண்ணா. நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன், தமிழ்நாட்டே ஆள வந்த விஜய் அண்ணான்னு எழுதியிருக்கேன். வருங்காலம் இந்தியா விஜய் அண்ணான்னு எழுதியிருக்கேன். கட்டாயம் அவருடைய அனுமதியோடு நான் புல் சாங் வெளியே விடுவேன். அளவில்லாத சந்தோஷம். தமிழ்நாடே திருப்பி வாங்கிட்டோம் நாங்கள், அந்த சந்தோஷம் இது. இது வந்து எங்களுக்கான சந்தோஷம் இல்லை, தமிழ்நாடே நாங்கள் திருப்ப வாங்கிட்டோம், அதுக்கான சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுறோம். இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். இது வந்து இப்போ நான் அண்ணா ஆட்சிக்கு வந்த அப்புறம் வந்து இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெண்டாக இருந்தோம்ல, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக, அதாவது வந்து நம்ம இப்போ அண்ணா ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம். அந்த ஃப்ரெண்டு சர்க்கிளில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, திமுக வந்து அதாவது வந்து அவங்க வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பிரிக்கிற மாதிரி, அதாவது சொத்து பிரிப்போம்ல, இப்போ அண்ணன் தம்பிலாம் ஒரு 4 பேர் போகிறதுனா சொத்து பிரிப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் நிற்கணும்னா இருக்கிற அண்ணன் தம்பிங்கெல்லாம் சொத்து கேட்டாங்க. அதோடைய வந்து கட்சியிலேருந்து பணம் கொஞ்சம் அவருக்கு கொடுத்துட்டு தான் இவர் வந்து நின்னார் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்து சொன்னார். நிறையா சுரண்டிட்டார், என்ன சொல்கிறது, அதனால தோத்துட்டார். உண்மை அதுதான். அந்த மக்களுக்கே தெரியும் எவ்வளோ இடத்துல சாக்கடை பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கஞ்சா பிரச்சனை எவ்வளோ ஓடிட்டுருக்கு. இதில் கனிமொழி வந்து இப்போ இந்த அந்த பொண்ணு இறந்துருச்சுல்ல, இப்போ இந்த கழிப்பற இது போன வெளியில் போன பொண்ணு வந்து ஒரு நடிகர் சொல்லியிருந்தார், அது அந்த புதருக்குள்ளே ஏன் போச்சு அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமில் கதவு ஓப்பனில் திறந்து வச்சுட்டு போவீங்களா? கிராமத்தில் போய் வாழ்ந்து பார்க்கணும், நேர்மையாக கிராமத்தில் வாழ்ந்து பார்க்கணும். ஒருத்தங்களுக்கு தான் பிச்சை எடுத்து வாழ்ந்தோம், என்ன சொல்ல, பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் வாழுவோமே தவிர ஒருத்தங்களுக்கு தான் சொத்தை திருடி வாழ மாட்டோம். அங்கே போய் வாழ்ந்து பார்க்கணும். நாங்கள் சுற்றி முற்றி பார்ப்போம், எங்கே கொஞ்சம் புதராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எங்கே நமக்கு ஆள் நடமாட்டம் இல்லையா அங்கே தான் நாங்கள் போய் இயற்கை உபாதையை கழிச்சிட்டு நாங்கள் வருவோம். அவர் அந்த வார்த்தையை கேட்குறாரு. அதுக்கு வந்து 3 நாள் கழிச்சு களிமொழி போச்சு. களிமொழிக்கு போகிறதுக்கான தகுதி என்ன இருக்குது? முதல் தகுதி என்ன இருக்குது? குவார்டர் பாட்டில் என்ன இருக்குது? ட்ரிங்க்ஸில் வந்து என்ன எழுதியிருக்காங்க, களிமொழி பிராண்டுன்னு ஒன்று இருக்கான், சரிங்களா? அது அவ கிடைச்சால்னா அந்த பிராண்டிலே கொண்டு போய் அவன் மண்டையை உடைப்பேன் நான். பிராண்டு அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்காக எத்தனையோ தொழில் இருக்குது. அதாவது வந்து சாப்பாடு தொழில் இருக்குது, ட்ரெஸ்ஸு தொழில் இருக்குது, விவசாயம் தொழில் இருக்குது, எவ்வளோ தொழில் இருக்குது. அவங்க செய்கிற தொழில் என்ன? சாராயம் காய்ச்சுற தொழில். மக்களை வெளியில் காய்ச்ச வேணான்னு சொல்லி சாராயம் காய்ச்சுற தொழில் செய்கிறாங்க. அந்த தொழில் ஒரு அளவுக்கு தான் போகும், அளவு மீறி போனாலாம் நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து வாழ விடாது, கட்டாயம் சாய்ச்சிரும். அவங்க சொல்கிறாங்க சாமியே இல்லையா, சாமி இருந்ததுனால தான் ஸ்டாலின் பொண்டாட்டி போயிட்டு சாமி கோயிலாக ஏறி கும்பிட்டதுனால தான் ஜெயலலிதா அம்மா இறந்ததோடனே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா ஸ்டாலின் வந்து இந்த பிறவியில் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. அவங்க பொண்டாட்டி வந்து கோயிலாக ஏறி இறங்கினதுனால தான் ஒரு 5 வருஷம் ஆண்டாரு. 5 வருஷத்துல திருண்டு வரையும் திருடிட்டாரு. எங்க அண்ணா வந்திருக்காரு, நாங்க எடுப்போம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இடமெல்லாம் யார் பேர்ல ரிஜிஸ்டர் இருந்தது, இப்ப யார் யார் பேர்ல மாறி இருக்கு, எல்லாத்தையும் நாங்க அப்படியே லிஸ்ட் எடுப்போம் 5 வருஷத்துல. அடுத்த சிஎம், அதாவது வந்து அடுத்த சிஎம் எங்க அண்ணா தான். அப்போ வந்து அண்ணா போஸ்ட் வரும். அண்ணா போஸ்ட்னா யாரும் எதிர்ப்புல நிக்காத அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு எங்க அண்ணா செய்வார். அதெல்லாம் மக்களை வந்து உணர்றதுன்னு ஒன்று இருக்கும், இயற்கையாகவே வந்து நீங்கள் ஒன்று உணர்வீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக இந்தியாவே உணர்ந்தது இவர் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு. எவ்வளோ பேர் போராடுறான் தமிழ்நாட்டுக்காக, வெளியில் கர்நாடகாவில் போராடுறான். என்னது இங்கே நம்ம அதாவது வரமாட்டேங்குது. பக்கத்து ஊரில் வந்து கன்னியாகுமரியில எல்லாம் வந்து கன்னியாகுமரி பக்கத்து இதில் இருக்கிறவங்களாம் எல்லாமே, கேரளாவில் எல்லாமே போராடுறான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு போயிடுச்சுன்ட்டு. முதல்ல தமிழ்நாடாக இருக்கணும். முதல் தமிழ் மொழிக்கு தான் முதல் மதிப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் கொடுக்கணும். ஒரு பஸ்ஸில் போனால் தமிழ் கிராமத்தில் இங்கே வந்து எல்லாம் இங்கிலீஷ் படிப்பாங்க, கிராமத்தில் வந்து தமிழ் தான் படிப்பாங்க. அங்கே வந்து இப்போ ஒரு ஊர் எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விருதாச்சலம் அப்படின்னு எழுதிருக்கு போர்டுனா அதை வந்து இப்போ ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபுல்லாக வந்து படம் போஸ்ட் ஒட்டிட்டாங்க. முன்னாடி போகுமா விருதாச்சலம், அப்புறம் கடலூர் அப்படின்னு முன்னாடி போகுமா, அது படிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு 10 செகண்டான ஆகும். படிக்க தெரியாத பாமர மக்கள் எப்படி படிப்பாங்க? அதாவது வந்து படத்தை ஓட்டதான் சொன்னாங்களா பஸ்ஸில், லைனாக வந்து தமிழில் எப்படி ஃபஸ்ட்டு எழுதிருந்ததோ அதே மாதிரி லைனாக எழுதணும், ஒரு செகண்டில் பார்த்த உடனே படிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் தண்ணிக்கு பஞ்சங்க, தண்ணிக்கு அவ்வளோ பஞ்சம், காசு கொடுத்து வாங்குறான். 30 ரூபா ஒரு, அதாவது ஒரு கேன் வந்து வாங்குறான். எல்லாருக்கும் வந்து குடிநீர் முதல் வசதி, நிறைய வசதி. தமிழ்நாடே வந்து தண்ணியில் தத்தளிக்கிற மாதிரி சூப்பராக எங்கள் அண்ணா செய்வார்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இந்த மாற்றம். ரொம்ப நன்றி தலைவருக்கு வந்ததுக்கு. அவருக்கு அவ்வளோ ஈஸியான பாதையே கிடையாது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஜெயிச்சதுனால எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சத்தம். தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் வந்து தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் ரொம்ப சீரியஸாக நம்புகிறோம். நன்றி தலைவரே. உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து சூப்பராக பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒர்க்கிங் டே. இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் நான் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் பசங்கள்லாம் வேறு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஈவினிங் கேக் வெட்டலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி செலிப்ரேஷன் தான் ஃபுல்லாக இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே. ஸோ கண்டிப்பாக தலைவர் மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலான்னு நினச்சோம். பரவாயில்ல, 6 மணிக்கு அப்புறம் வருவாராம். ரொம்ப சந்தோஷம். அவரை பார்க்காட்டி பரவாயில்ல. எங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் அவருக்கு எப்பவுமே இருக்குது. அவரோட நல்வழியில் ஆட்சியில் தமிழ்நாடு இன்னும் மென்மேலும் முன்னேறணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தலைவர் சூப்பராக பண்ணுவார். நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் இனிமேல். சார் எல்லாம் எக்ஸிட் போலில் சொன்னாங்க டிவிக்கே வந்து வராது வந்துங்க, அவங்க ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ணன் சொன்னார் வந்துங்க 2 நாள் மீட்டிங் கூட, எந்த எக்ஸிட் போலையும் நீங்கள் நம்பாதுங்க, 4ஆம் தேதி மக்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க வந்துங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு வந்துங்க. நம்ம வந்து ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்து நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் வந்துங்க சிஎம்மாக வந்து பதவி வைப்பார் வந்துங்க. நமக்கு வந்துங்க கூடிய சீக்கிரத்தில் நல்ல நியூஸ் வந்து வந்துடும். ஃபுல் மெஜாரிட்டியோடு நம்ம வின் பண்ணுவாங்க வந்துங்க. இந்த தமிழ்நாடு வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல நிலைமைக்கு போகுங்க. அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தொழில், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் எல்லா இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக இருக்கும் சார். நம்ம வந்துங்க வந்துங்க ஆல் த பெஸ்ட் அண்ணா. கங்க்ராஜ் அண்ணா விஜய் அண்ணா அவர்களுக்கு. தேங்க்யூ சார். நாங்கள் திருப்பூரூர்லேருந்து வரோம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் இது வரைக்கும் மைக்கிலலாம் பேசுறது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். நான் இங்கே வந்தது காரணமே எங்கள் தளபதியை பார்க்க வந்தோம். நாங்கள் அவர் எப்படி சொல்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் அது சொல்ல வார்த்தை வரல எனக்கு. உச்சக்கட்டத்தில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் ஆட்சி மாறணும்னு நினச்சோம், நாங்கள் புதுசாக வரணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டார். இப்போ வந்து அவர் எல்லாமே வந்து மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார். அந்த இதில் நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்களுக்காக தளபதி உங்களுக்கு நல்லது செய்ய நினச்சிருக்கோம். கண்டிப்பாக செய்வார். எங்களுக்காக நல்லது செய்யறதுக்காக தளபதி. அவருக்காக நாங்கள் எப்பவுமே பக்கத்துலேயே இருப்போம். ஆனால் வெற்றி வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் யாருமே யோசிச்சது அந்த வெற்றிலாம். இந்த வெற்றிலாம் ரொம்ப ரொம்ப யோசிச்சு இருந்தது அந்த வெற்றி. எங்களுக்கு வந்து இந்த வெற்றி வந்து புதுசு இல்லை, நாங்கள் யோசிச்ச வெற்றி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எவ்வளவோ கொலை கொள்ளை, மக்கள் அது பாலியல் துன்புறுத்தல், எவ்வளவோ வந்து மணல் கடத்தல், கல் கடத்தல் எவ்வளவோ நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் அவங்க வந்து மூடி மறைக்க பார்த்தாங்களே தவிர தப்பை சரி செய்ய பார்க்கல. எல்லாத்தையும் தப்பு நடக்கும்னா எல்லாரையும் தப்பு நடக்கும். ஆனா அந்த தப்பை திருத்த பார்ப்பாங்க. ஆனா டிஎம்கே வந்து மூடி மறைக்க பார்த்துச்சு. அந்த ஒரு பெரிய தோல்வி தான் இது. இதுல பெரிய தோல்வி என்ன தெரியுமா? டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் தோத்தாரு பாருங்க, அதான் பெரிய தோல்வி. தோத்துட்டாரு. ஒரு தலைவர் வேண்டாம், தலைவர் தொண்டை தோத்துட்டாரு. இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத தேர்தல், யாருமே இந்த மாதிரி தேர்தல் எதிர்பார்த்த கிடையாது, இந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்த்த கிடையாது. அத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க டிவியில். இது சாதாரண வெற்றி கிடையாது. இனிமேல் வருங்காலத்தில் வருது தேர்தலையும் டிவிக்கு எவ்வளவு செய்ய முடியாது. இனிமேல் எல்லாமே விஜய் மட்டும்தான். உலக சரித்திரத்திலே வந்து ஒரு 2 வருஷத்துல ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய சிஎம் வரலாறுலே வந்து கிடையாது. வரலாறுலே வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி யாருமே பண்ணது கிடையாது. இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை வந்து ஒரு சீர்பாடோட கொண்டு போய் மக்களுக்கு தேவையான காரியங்களை பூரா சொந்த செலவிலேயே பண்ணி தன்னோட சொந்த வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்க வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். கட்சியை வேணா 2 வருஷத்துல ஆரம்பிச்சாப்ல, ஆனா கட்டமைப்பை 20 வருஷமா உருவாக்கிட்டு இருக்காங்க தளபதி.
ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சது 20 வருஷம் கட்டமைப்பு தெரியாது. இந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் கட்சி, புது கட்சி, இவர் எங்கே ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படின்னாங்க. ஆனால் வந்துட்டார் ஐயா, வந்துட்டாரு. இனிமேல் ஒருத்தரும் எதுவுமே அசைக்க முடியாது. இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக எப்போவுமே சிஎம் விஜய் தான், நிரந்தர சிஎம் தான் விஜய் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணனை வந்து பேசாத பேச்சு கிடையாது. அவர் வந்து ஒரு தொகுதி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாங்க. ஆனால் சென்னையில் ஒரு தொகுதி கூட அவங்க கிடையாது. எங்கே போனாங்கன்னே தெரியலங்க. நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். காலைல இருந்து அந்த சூரியன் தெரியல, இந்த சூரியன்ன்றாங்க. மே 4ஆம் தேதி ஃபயர்னாங்க. ஆனால் உண்மையான ஃபயர் இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்காருங்க. பிளாஸ்டாக இருக்குது. எங்கள் தளபதி ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியும் இருக்காதுங்க. நம்ம எம்ஜிஆர் கூட எம்எல்ஏ ஆகி தான் வந்து முதலமைச்சர் ஆனார். ஆனால் எங்கள் தளபதி முதல் எலெக்ஷன்லேயும் முதலமைச்சராக இருக்கார். எம்ஜிஆரோட அவர் இப்போ முன்னாடி போயிட்டார். இனி வருங்காலம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆச்சு, நாங்கள் எம்ஜிஆர் ஆச்சு, எங்கள் தளபதி ஆச்சு அதோட சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஆட்சி அமைப்பாருங்க தளபதி. கண்டிப்பாண்ணே எங்கள் அண்ணன் ஜெயிப்பாருன்னு முருகருக்கு மாலை போட்டுக்கிறேன். ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டி கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. சந்தோஷமாக திருச்செந்தூர் கோவிலுக்கு நான் போவேன். எங்கள் அண்ணன் அருள் என்றைக்குமே எங்கள் அண்ணனுக்கு இருக்குது. டிவிக்கு எங்கள் அண்ணன் ஜெயிப்பாருன்னு மாலை போட்டேன். ஜெயிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் 50 வருஷத்துக்கு எங்கள் டிவிக்கு ஆட்சி தான். நான் ஏசப்பா கும்பிட்டுனேன் சார். அவர் முதலமைச்சர் ஆகணும்னு. நான் எலெக்ஷன் எப்போ டிசைட் பண்ணாங்கோ, அப்போ தான் ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன். ஏசப்பாவுக்கு ஐயா 834 தொகுதியும் அவருக்கு எழுக்கணும், அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஏசப்பா டெய்லி வேண்டிக்கின்னு தான் வந்தேன். ஒரு நாள் தவறாத எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலேருந்து கடவுளை வேண்டின்னு வந்தேன். அவர் முதலமைச்சர் ஆகணும். ஏசப்பா நான் சர்ச்சு போய் வேண்டின்னு தான் வந்தேன். அவர் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், ஏசப்பா வேண்டின்னு வந்தேன். அது மாதிரி ஏசப்பா என்ன வெற்றி ஆச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் இதில் நானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ரெண்டு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அவர் கடவுள் அந்த ஏசப்பா எனக்கு ஆசை வந்தால் மக்கள் சேவை செய்யணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. மனிதன் பிரிப்பது ஒரு வாட்டி, சாவது ஒரு வாட்டி, நல்லது செய்யணும்னு அவர் கட்சியில் நானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு ஆசை. விஜய் கட்சியில், விஜய் சார் முதலமைச்சர் கட்சியில். இனி யாரும் அசைக்க முடியாத நிரந்தர முதல்வர் விஜய் வந்து சினிமா துறை இருந்ததை விட மக்கள் மனதில் வந்து ரொம்ப இடம்பெற்றிருக்கிறாரு. அன்னாருக்கு வந்து ரொம்ப மகத்தான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்து வெற்றி கழகத்தில் இணைஞ்சி 2 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் இதில் வந்து முதல்வரானது பெரிய, இந்த 3 ஆண்டில் வந்து முதல்வரானது வந்து ஒரு பெரிய சாகசம். இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி வந்து யாருக்குமே கிடைக்காது இவ்வளோ எளிதில். மக்களுக்கு வந்து கொடுத்த வெற்றியை வந்து அவர் நல்லபடியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல சிறந்த சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் என் சார்பாக கேட்டுக்கிறேன். இது வந்து அவருக்கு கிடைச்ச வெற்றியோட இளைஞர்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் இது சொல்ல முடியும். ஏன்னா இளைஞரோட எழுச்சி தான் ஒரு நாட்டை வந்து நிர்மாணம் பண்ணும். இது வந்து முதியோரோட எழுச்சி கிடையாது, இளைய தலைமுறையோட எழுச்சி தான் இவருக்கு வந்து இந்த வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. அந்த இளைஞர்களுக்கு அவர் வந்து நல்ல அரசியலை கொடுக்கணும், நல்ல ஒரு முதல்வராக இருந்து நல்ல சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். 51 வயசுல தமிழ்நாடு மக்களுக்கு கோடி நன்றி. ஓட்டு போட்டு விஜய்க்கு அதிகமாக எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கோடி வணக்கம். மக்கள் உங்கள் மக்கள் தீர்ப்பு தான் நல்ல இது தீர்ப்பை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் தீர்ப்பு செம்ம ஹாப்பியாக இருக்கும். டிவிகே ஃபேன்ஸோடு சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு இங்கே வந்திருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு ஏரியாலேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காக, சிஎம்ஐ பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். சிஎம்ஐ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அவருக்கு என்ன சொல்கிறது, கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை தவிர மற்ற கட்சியெல்லாம் வரவே கூடாது, எதுக்காகவும் பக்கத்தில் எதிர்கட்சியாக கூட வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கோம். அது முக்கியமாக அந்த தீய சக்தி வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே வந்தால் கூட எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த டிஎம்கே மட்டும் வந்துடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுதல். தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கதா இவ்வளோ பெரிய வெற்றி எங்களுக்கு. எல்லா கூட்டணி இருந்துமே எதுவுமே வரல. நாங்கள் தனியாக நின்று இவ்வளோ இல்லை வந்திருக்காங்கன்னா அது வந்து மக்களோட மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க. ஐயோ, எங்களால் நாங்கள் என்ன கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நிஜத்தில் இருக்கிறோமா, அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். செம்ம ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும்.
அவங்களுக்குலாம் சரியான செருப்படி இதை விட வேற என்ன பதில் கொடுக்க முடியும்? ஜெயிச்சிட்டோம், வந்ததுலேருந்து முன்னிலையில நாங்கள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம். வேற யாராவது தொட முடியுதா? எதுலேயே தொட முடியுதா? நானும் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் விஜய் தளபதி கட்சி வந்து முன்னிலையில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 வித்தியாசத்தில் 2வது இடத்துல திமுக இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல திமுக இருக்குன்னா 5 ஓட்டு வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கு. அதுலேயே தெரியலையா உங்களுக்கு எந்த இடத்துல தளபதி இருக்காருங்கிறது? அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். வேற என்ன? சீமான் பேசுனதுக்கு தான் முட்டை கொடுத்துட்டாங்க, வேற என்ன பண்றது? அவருக்கு அதை தவிர வேற என்ன எங்களால் தர முடியும்? அது கொடுத்துட்டோம். ஜூலிக்கு சரியான செருப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்க போகுது, இனிமே எப்படி மீடியாவில் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஜிபேல 200 ரூபா வராது, அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜூலிக்கு, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ அவங்களோட சேனல்லலாம் இப்போது என்டிகேல வந்து 15 கோடிக்கு மேலே லேண்ட் வாங்கியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் திமுகவில் டிவிகேலேருந்து நம்மக்கிட்டேருந்து போட்டாங்க. அவரையே போய் வெட்டிட்டு அது ஒரு கேஸ் ஆகி அதெல்லாம் இது அநாகரிகமான செயல், இதெல்லாம் வந்து கேவலமான செயல். இது எப்படி பார்க்குறாங்கன்றதெல்லாம் தெரியல. இதுதான் அவங்களோட ஆளுமை, இதுதான் அவங்க இப்படி தான் நடத்துகிறாங்க. ஒரு கட்சி எப்படி நடத்தணும் அப்படின்னு எங்களை தற்குறின்னு சொன்னாங்க. எங்ககிட்டே தான் ஓட்டு கேட்டாங்க, இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க. மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு இடத்துல 8% கொடுத்தோம். அப்பையும் இப்போ கடைசியில் முட்டைன்ற பூஜ்ஜியத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. அது அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த கட்சி அதோட தான் நின்றோம். இதுக்கு மேலே வர்றது இப்போ உள்ளே வந்துட்டார். இதுக்கு மேலே அவர் தான் சிஎம். அடுத்த எம்ஜிஆர் மாதிரி தான். அடுத்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடுத்த 5 வருஷம் ஆனாலும் இவர் தான் வருவார், அடுத்த 5 வருஷம் ஆனாலும் இவர் தான் வருவார். மாற்றமே இருக்காது. முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சி வந்து டிஎம்கே, நம்ம வந்து டிவிக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் அந்த மாதிரி ஒரு கட்சியே இருக்காது. இனிமேல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது டிவிக்கே மட்டும்தான். ஊழல் இல்லாத அரசியல் கண்டிப்பாக வரும் ப்ரோ, அவ்வளோதான். தொகுதியே நான் தான் ப்ரோ. எங்களுக்கு குளத்தூர் தொகுதி தான் ப்ரோ. நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அம்மாவே எடுத்துக்கோங்க, வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. பார்த்து போயிட்டு வாடா, நான் ஈவினிங் வர்றதுக்கு என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. மோசமான இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த இடத்துலையே வந்து அவரே வந்து திமுகலேருந்து தான் உள்ளேருந்து இப்போ நம்ம கட்சியில் வந்தார். இதை விட பெரிய பதிலடி என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக இது குளத்தூரில் மட்டும் இல்லை, பெரம்பூர்லேயும் அவர் தான் நிற்கிறாரு, அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. திருச்சியிலையும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, எல்லா இடத்துலையும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. இதில் மாற்று கருத்தே இல்லை, வேறு எதுவும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் தளபதி தலைவர் அண்ணனுக்கு வணக்கம். அண்ணன் வெற்றி ஆயிட்டீங்க, வெற்றி நிச்சயம். நம்மளுடைய தமிழ்நாடு மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்த லஞ்சமும் ஊழலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது, பாலியல் தொல்லைகளும் இருக்காது. 100% பெண்களுக்கு அண்ணன் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே போல் சில ஆஸ்பத்திரிலாம் என்ன செய்கிறாங்க, ஊசியை மாற்றி போடுறாங்க. வேறு ஆட்சி இருந்தப்போ, அந்த எதிர்கட்சி ஆட்சி இருந்தப்போ ஊசியை மாற்றி போட்டாங்க. அதே போல் என்னுடைய பையனுக்கும் அது மாதிரி செஞ்சாங்க. என் பையனை குழந்தைய சார்ந்தவர்கள்லாம் வேண்டிக்கிட்டு, எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு என் பிள்ளையை காப்பாற்றிட்டு வந்தேன். அதே மாதிரி எங்களுடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமுதாயத்துக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு நான் வந்திருக்கிறேன். அண்ணன் எனக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு உள்ளர மேனேஜர் சார்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன். அண்ணன் தயவுசெய்து எனக்காக இந்த உதவியை செய்யணும், கண்டிப்பாக அந்த பொறுப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, என்னுடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கும், என்னுடைய மாவட்ட தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தா நான் இந்த பொறுப்பில் கண்டிப்பாக செயல்படுவேன், நல்லது நான் செய்வேன். அண்ணன் தான் இந்த வாய்ப்பை கொடுக்கணும். எனக்கு 5 தங்கச்சி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். 5 தங்கச்சியில் 4 தங்கச்சி கட்டி கொடுத்துட்டேன். கடைசி தங்கச்சி வந்து கலெக்டருக்கு படித்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல கலெக்டர் ஆகிறதுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் மச்சினை என் ஒய்ஃபோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2வது தங்கச்சிக்கு ஹார்ட்டில் ஓட்டை. அவங்களுக்கும் செலவு பண்ணுறதுக்கு எங்கள் மச்சினை ரொம்ப கஷ்டப்படுறாரு, கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அதே போல் 2 தங்கச்சியும் நல்ல நிலைமையில் கொஞ்சம் இருக்கிறாங்க. பாக்கி 2 தங்கச்சிக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அண்ணன் தான் இந்த உதவி செய்யணும். அண்ணன் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய பொண்ணுக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. என்னோடய பொண்ணுக்கு 3 ஓட்டை இருக்குது இதயத்தில். அதுக்கு செலவு பண்ணுறது கூட என்கிட்ட வழி இல்லைங்கண்ணே, சொந்த வீடு இல்லை. நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும், எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும்.
கண்டிப்பாக நான் மக்களுக்கும் நல்ல பேர் மக்கள்கிட்டையும் வாங்குவேன், அண்ணங்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன். இந்த பொறுப்பை கொடுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். ஒரு மக்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் வந்து வருது. அந்த மாற்றத்தை நோக்கி எல்லாருமே போகணும். அப்போ தான் மக்களோட தேவைகள் என்ன, மக்களுக்கான மாற்றங்கள் என்னங்க தேடி வரும். இப்போது 2 பேரும் மாறி மாறி தலைவர் சொன்னபடி தான் ஒன்று நீ இன்னொன்றுனா, ஒன்று நீ இன்னொன்றுனா, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க யாரை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இது மிகப்பெரிய சக்தி. அதாவது 2 கட்சியை உடச்சி புது கட்சி ஒன்று உருவாக்கவே முடியாது ஆக்சுவலி அப்படிங்கிற ஒரு கருத்தை உடைச்சிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம் தான். இது வந்து மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் சொல்லணும். இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே பதிக்கப்படாத ஒன்று. அதாவது எம்ஜிஆர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இருந்து பிரிஞ்சு வந்து எலெக்ஷன் வச்சு, அதாவது இருந்து பிரிஞ்சு வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபார்ம் இருந்தார். ஆனால் இவர் வந்து புதுசாக வந்த 3 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமாகவே இல்லையே. அது சாதாரண விஷயமும் கிடையாது. இதை மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயங்கள். இப்போ எல்லா கட்சியுமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற இடத்துல ஒரு 10 கட்சி 15 கட்சி 20 கட்சி கூட்டணி சேர்க்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டணியுமே இல்லாமல் ஒரு 110 சீட்டு நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னா இப்போ இவங்க வந்து அதாவது உலக லெவலில் பேசக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஒரு பர்சன் வந்து தமிழ்நாடுங்கிற எலெக்ஷன் மிகப்பெரிய விஷயமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் மேற்கொண்டு வந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்களுடைய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்குமே பெரிய அளவுக்கு காசு கொடுத்து பணம் கூட்டப்படும். ஆனால் இந்த இளைஞர்கள் கூடியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுட்டு ஒருத்தர் கூட அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இங்கே வரலை. எல்லாருமே இளைஞர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னா இது இளைஞரோட எழுச்சி தானே. அதை நம்ம கொண்டாடி தானே ஆகணும். இளைஞரோட எழுச்சி நம்ம கொண்டாடலைன்னா இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு இப்போ வந்து ஒரு ஏடிஎம்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், டிஎம்கே இடத்துக்கு போனால் அங்கே எல்லாருமே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு பெரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி இளைஞர்கள் ஒரு அரசியலை கொண்டாடுறாங்க, இளைஞர்கள் ஒரு அரசியலை பேசுகிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு டெமோக்ரஸிலேயே இதுதான் முதல் முறை இளைஞர்கள் வெளியே வரணும். அரசியல் விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச்சையும் ஒவ்வொரு பர்சனும் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்காம குழந்தைகள் வரைக்கும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. அந்த அரசியலை விதைச்சது விஜய் தானே. நம்ம அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு 10 சீட்டுக்கு மேலே வந்து நான் அரசியல் பேச மாட்டாங்கிறார். அவர் பேசக்கூடிய பேச்சை நான் ரொம்ப மதிச்சிட்டு இருந்தேன். எப்படி அவர் 10 சீட்டு தான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோதான் வருமா அப்படிங்கிற நம்பிக்கை இறக்கி அந்த நம்பிக்கையை விதைக்க பார்த்தாங்க. ஆனால் இல்லை அப்படின்னு நம்பினது இந்த ஓட்டு ரிசல்ட்டை வச்சு தான். அப்போது ஒருத்தருடைய கணிப்பை வந்து திணிக்க முடியாது, விதைக்க முடியாது. நம்மளுடைய மக்கள் வந்து அதை தீர்மானிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை மேலும் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிருக்கோம். இந்த வெற்றிகள் வந்து இதோட இல்லை, இது மிகப்பெரிய வெற்றிகளாக கொண்டாடப்படும். அதாவது இல்லாமல் மக்களுடைய சேவைகள் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இளைஞர்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நான் என்ன உணர்ந்தேன், என் தனிப்பட்ட முறையில் என்ன உணர்ந்தேன்னா, ஊழல் நடக்காது. அது ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்கேன். 2வது, ஊழல் நடந்தால் நம்ம பசங்களே விட மாட்டாங்க. ஏதாவது எல்லா இடத்துலையும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மனுஷனை வந்து அதாவது எந்த கட்சி வேட்பாளர்களோட தெரியாமல் ஒரு முகத்துக்கு விழுந்த ஓட்டுகள் மொத்தமும், அதாவது வேட்பாளர்களோட அறிமுகம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஒரு தலைக்கு ஒரு முகத்தை, ஒரு பிரபலமான முகத்தை வச்சு இவர் செய்வார், இவரை நம்பி போட்ட ஓட்டுகள் அவர் வந்து வீண் பண்ண மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஏதாவது இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, பெண்கள் ஓட்டு போடுவாங்க, குழந்தைகள் ஓட்டு போடுவாங்கிறத தாண்டி பெரியவங்களும் அதாவது வயதானவர்களும் ஓட்டு போடுவாங்கிறத மிக துல்லியமாக சாதிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கே ஓட்டு, என்டிகே ஓட்டு எல்லா ஓட்டும் கண்டாமனா பிரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும்.